பிரைஸ்லார். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 13:11. 1 கொரிந்தியர் 13:11. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷன் ஆனபோதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இதோ இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து பவுல் பேசுகிறார். ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், எப்படியா இருக்கிறோம்? ஆமென். இன்னும் குழந்தையை போல் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய சிந்தனை அந்த குழந்தையை போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான சிந்தனையா? யோசிக்கிறது குழந்தையை போல் யோசிக்கிறேனா? ஆமென். நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னா நான் புருஷனை போல அப்போ குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன்கிறார். ஹல்லேலூயா. நான் குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன் அப்படின்னா என்ன? நான் பழைய காரியங்களை எப்படி நான் வளர்ந்தேனோ, குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் யோசித்தேனோ, குழந்தையை போல் சிந்தித்தேனோ, அந்த காரியத்தை ஒழித்து விட்டேன். நம்ம விட்டு விடுகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆமென். நம்ம அதே ஸ்டெப்பில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமென். அடுத்த காரியத்துக்கு நம்ம கடந்து போகிறவங்களாக இருக்கணும்னு பவுல் சொல்கிறார். அதே போல் 1 கொரிந்தியர் 3:2 பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். ஆவிக்குரிய காரியத்தில் ஏன் எனக்கு பலன் இல்லை அப்படின்னா, மாமிசத்துக்குரியவைகளாக இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இன்னும் மாம்ச பிரகாரமாகவே சிந்திக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. முன்னாடி எப்படி இருந்தேனோ, பழைய காரியங்கள் எப்படி இருந்ததோ, அல்லது மற்றவர்களுடைய நெருக்கத்தினாலேயோ நான் மாமிசத்துக்குரியவைகளாகவே நான் சிந்திக்கிறவனாக இருக்கிற போது அதுதான் எனக்கு பலன் இல்லாமல் போகுது. ஆவிக்குரிய காரியத்தில் எனக்கு பலன் இல்லை. இன்னும் எபிரேயர் 5:12 படிப்போம். எபிரேயர் 5:12. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஆமென். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. ஆமென். ஆனால் நீங்கள் இப்போ என்ன ஆச்சு? நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். இன்னமும் பால் குடிக்கிற பிள்ளைங்களா? ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாதவர்களாகவே இருக்கிறீங்க அப்படின்னு பவுல் எங்கே அங்கே கொரிந்து சபையிலையும் இப்படி சொல்கிறார், எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலையும் சொல்கிறார். எல்லாம் விசுவாசிகளுக்கு தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க இன்னும் வளரணும், கர்த்தருக்குள்ளே வளரணும் என்கிற காரியத்தில் அவர் ஊக்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், வேத வாசிப்பு இருப்பு, சபை கூடுது வருதல்ல நான் விட்டு விடாது இருக்கிறேன், நான் காணிக்க கொடுக்குறவனாக இருக்கிறேன், ஊழியத்தில் ஈடுபாடாக இருக்கிறேன். அப்படிங்கிற போது நான் ஆவிக்குரிய இதில் வளர்ந்துட்டேன் என்றபடியாக நம்ம நினைக்கிறோம். ஆமென். ஏன்னா இப்போ சொன்னது எல்லாம் ஆவிக்குரிய காரியம்தான். இதில் எல்லாமே எனக்கு ஈடுபாடு உண்டு. அப்படிங்கிற போது நான் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்துட்டேன் என்றபடியாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு உலக பிரகாரமாக சாதாரணமாக ஒரு காரியத்தை நம்ம நினச்சி பார்ப்போமே. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல் வேணும், சிமெண்ட்டு வேணும், மணல் வேணும், ஜல்லி வேணும், கம்பி வேணும். எல்லாம் நல்லது தான், எல்லாமே தான் இருக்குது. எல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தன் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டடத்தை கட்டிட முடியுமா? ஆமென். எதை எந்த அளவு அந்த சிமெண்ட்டில் கலக்கணுமோ அதை கலக்கணும். எப்படியெல்லாம் அந்த கல்லை வைக்கணும், எப்படி அந்த கம்பியை வைக்கணும்,
இதெல்லாம் ஞானமாக செஞ்சால் மட்டும்தான் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் கட்டடத்துக்கு தேவை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஐ மீன் இது எல்லாம் இருக்கிறதுனால ஒரு கட்டடம் ஸ்ட்ராங் ஆகிடுமா? அதை தான் ஆவிக்குரிய காரியத்திலையும் எனக்கு ஜெபம் இருக்குது, வேத வாசிப்பு இருக்குது, உபவாசிக்கிறேன், சபை கூடி வருதலில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் நான் ஸ்ட்ராங்கான ஆளா அப்படின்னு சொல்லிடுவோமான்னா சொல்ல முடியாது. ஆமென். நான் கர்த்தருக்குள்ள காரியத்தில் எப்படி நான் வளர்ந்துருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி வளர்ந்துருக்கிறேன். பலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பக்திக்குரிய வாழ்க்கைன்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆமென். ஆவிக்குரிய அனுபவம் அதில் இல்லை. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது இந்த காரியத்தெல்லாம் செஞ்சால் ஒரு பக்திக்குள்ளவன், ஒரு பக்தியாக இருக்கிறேன் என்கிற ஸ்தானத்திலே அந்த நிலையிலே நிற்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய அனுபவம் அப்படிங்கிறது அது வேற, அது அவங்கக்கிட்ட இல்லை. அது சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி நம்ம என்ன சொல்லலாம், அன்னாள் ஜெபித்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆமென். இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். குழந்தை இல்லைன்னு ஜெபிக்கிறா, ஜெபிச்சோன்னே அவளுக்கு ஒன்றும் குழந்தை வந்துடல. ஆமென். ஜெபிச்சோன்னே குழந்தை கிடைக்கல அவளுக்கு ஒன்றும். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் இருந்தபடி தான் இனிமேல் இருக்கிறா. ஆனால் அன்னைக்கு இருந்தது வேற, அழுதுகிட்டு இருந்த அந்த நிலைமை வேற. இன்னைக்கு ஆனால் அவள் என்ன சொல்கிறா, அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். ஆமென். இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். இந்த விசுவாசத்துக்குள்ளே அனுபவத்துக்குள்ளே வருகிற போது தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஆமென். இந்த நாளில் அப்படிப்பட்டதான காரியத்திற்கு நமக்கு என்ன தேவை, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த வளர்ச்சிங்கிறது ஒரு இடைவிடாத ஒரு முன்னேற்றமாக இருக்கணும். ஆமென். இடைவிடாத முன்னேற்றம். எப்படி? மார்க் 4:26-27 படிப்போம். மார்க் 4:26-27. மார்க் 4ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். ஒரு விதையை முளைக்க போட்டோம் அப்படின்னா அது நம்மளையும் அறியாமல் அந்த விதையானது அது முளைச்சிக்கிட்டே இருக்குது, மண்ணுக்குள்ளே அது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, அது மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படி தான். ஒருவேளை அது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பலன் கொடுக்கறதா இருக்கணும், ஒரு வளர்ச்சி கொடுக்கறதாக இருக்கணும். ஆமென். அந்த காரியத்தில் இன்னும் 1 கொரிந்தியர் 3:6 பாருங்க. பவுல் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 3:6. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். ஆமென். நமக்கு நல்லா புரியுது. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இப்போ தேவனே விளைய செய்தாருங்கிற இடத்துல தான் நமக்கு புரியணும், தேவன் எப்படி விளைய செய்வார். ஹல்லேலூயா. அவர் அங்கே கொத்துவாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அந்த செடி வளர்றதுக்கு அவர் கொத்துகிற காரியம் ஒன்று அங்கே நடக்கும். ஆமென். அதை நான் ஏற்றுக்கிறவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த செடி வளர முடியும். தேவனே வளர செய்வாருங்கிற இடத்துல நம்ம நீர் பாய்ச்சுகிற காரியத்தை நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் தேவனே வளர செய்வாருங்கிறதுல என்ன அதில் அடங்கி இருக்குங்கிறது தான் முக்கியமானது. இன்னும் பேதுருவில் தெளிவாக வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 5:10 பாருங்க. 1 பேதுரு 5:10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற இந்த நேரம்தான் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இது நடக்கிற வேலையில் நான் என்ன ஒப்பு கொடுக்குறவனாக இருக்கணும். ஆமென். இது யார்? தேவன் நேராக செய்வாரா? ஹல்லேலூயா. தேவன் நேராக செய்ய மாட்டார். ஒருவேளை கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம், மனைவிக்கு கணவனாக இருக்கலாம், அல்லது அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களாக இருக்கலாம், அல்லது பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இருக்கலாம், அல்லது சபையில் ஒரு காரியமாக இருக்கலாம்.
இந்த காரியங்கள் உன்னை நெருக்கிற போது, உன்னை சீர்படுத்துகிற போது, சிறப்படுத்துகிற போது, பலப்படுத்துகிற போது நீ அதை புரிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். நான் அதற்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருந்தேன்னா தேவன் நம்மளை ஆவிக்குரிய காரியத்தில் வளர விடவே மாட்டார், வளரவே முடியாது. ஆமென். வளர நம்மளால் முடியாது. அதுக்கு தான் வேதம் சொல்லுகிற அப்படிப்பட்ட காரியத்தில் நான் விட்டு கொடுக்குறவனாக இருக்கணும். ஆமென். நான் அந்த புருஷனை போல குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன்குது. ஆமென். அங்கே வசனம் நம்ம முதல்ல ஆரம்ப வசனம் என்ன சொல்லும்? குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன். நீ தான் விடணும். ஆமென். உன்னோட காரியம்தான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு அடி கொடுத்தா எதிர்த்துருக்கலாம், இல்லை பேசியிருக்கலாம், அழுதுருக்கலாம், மற்ற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீ புருஷனாக இருக்கிற. ஹல்லேலூயா. உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துகிற வேலையிலே, உன்னை பலப்படுத்துகிற வேலையிலே உன்னை விட்டு கொடுக்குறவனாக இருக்கணும். ஆமென். அப்போ தான் ஆவிக்குரிய காரியத்தில் நீ வளர முடியும். இல்லைன்னா அங்கே வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நடத்தாதே என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய காரியத்தை நடப்பிக்க மாட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. கோபம் தேவனுடைய காரியத்தை நடப்பிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. என்ன அவர் செய்யணும் எனக்குள்ள அப்படின்னு இருக்கிற காரியத்தை அவரால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நான் இடைவிடாமல் வளரணுங்கிற காரியத்தில், தேவனே என்னை நடத்துவார் என்கிற காரியத்தில், தேவனே என்னை விளையச் செய்தாருங்கிற காரியத்தில் நான் விட்டு கொடுக்குறவனாக இருந்து அவர் எந்த விதத்தில் கொத்துறாரோ, எந்த விதத்தில் சரிப்படுத்துகிறாரோ அதை நான் விட்டு கொடுக்குற போது மட்டும்தான் என்னுடைய வளர்ச்சி இருக்கும். ஆமென். ரெண்டாவது காரியம், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் போல இருக்கணும் வளர்ச்சியில். எப்படி? உன்னத பாட்டு 2:16 பாருங்கள். உன்னத பாட்டு 2:16. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆமென். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே என்ன செய்கிறாரா? மேய்கிறார். ஹல்லேலூயா. லீலி புஷ்பங்கிறது அப்படி அது ஒரு தாழ்மைக்கான காரியம். ஆமென். எங்கே இன்னொரு வசனத்தை பார்ப்பேன். அதே 2:1 வசனத்தை படிங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். ஆமென். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறேங்கிறார். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம்னா என்ன? ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. தாழ்மையை குறிக்குது பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். ஆவிக்குரிய வளர்ச்சியில் தாழ்மை மிக மிக அவசியமானது. ஆமென். நம்மை எல்லா காரியத்துக்கும் தாழ்த்தணும். என்றைக்குமே திரும்ப திரும்ப பல நேரங்களில் நம்ம சொல்கிற வசனம் இதுதான். தேவனிடத்தில் அன்பு உறவுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஆமென். இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு சிந்தனையும் இந்த காரியத்தில், இந்த வசனத்தை குறித்த வரையிலும் நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அது எது இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் அன்பு உறவுக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அப்படின்னா என்ன? நீ எல்லா காரியத்துக்கும் உன்னை தாழ்த்துக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. உன்னை நோக்கி வர்ற பேச்சுகளாக இருக்கலாம், ஏச்சுகளாக இருக்கலாம், அல்ல காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் உன்னை நீ தாழ்த்துக்கிறவனாக இருக்கணும். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். அங்கே வசனம் என்ன சொல்லுது? அந்த 16ஆவது வசனம் என்ன படித்தோம்? அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஹல்லேலூயா. உன் தாழ்ச்சி இருந்தால் தான் அவர் உனக்குள்ளே மேய முடியும். ஹல்லேலூயா. அந்த தாழ்ச்சி மிக மிக அவசியமானது எல்லா வேலையிலும், எல்லா காரியத்திலும். ஆமென். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வல்லது. ஹல்லேலூயா. அங்கே பிலிப்பியர் 2:8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறத ஒரு கொள்ளையாடின பொருளாக கருதாதபடி. ஹல்லேலூயா. சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தினார். ஆமென். இதுதான் தாழ்ச்சி. இதை விட அதிகப்படியாக நம்மளால் தாழ்த்த முடியுமா? ஆமென்.
அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல தாழ்ச்சிங்கிறது, நம்மளை தாழ்வுங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறோமோ அதுலேருந்து தான் கணக்கு பண்ணணும். அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு உன்னதமான ஒரு இடம். ஆமென். அதுக்கு மேலே இல்லை. இப்போ சிலுவை மரணத்துக்கு கீழே ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் தாழ்த்துறார். ஆமென். ஒன்றுமில்லாமல் இருந்தே நம்ம உயர்த்துக்கிறவங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பங்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு தேவை. ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிற போது நான் கர்த்தருடைய நாமத்தில் அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம், மற்ற காரியங்கள் செய்யலாம். ஆனால் தாழ்ச்சி என்கிட்ட இருக்குதா? ஆமென். இது மிக மிக அவசியம். அதுக்கு தான் நான் முன்பே சொன்னேன், ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறதுல எல்லாம் சிமெண்ட் இருக்கலாம், கல் இருக்கலாம், கம்பி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதனால் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டடம் வந்துடுமா? ஆமென். எது எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படி பிளான் பண்ணணுங்கிற காரியம் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கட்டடமாக இருக்க முடியும், ஆவிக்குரிய கட்டடமாக இருக்க முடியும். ஆமென். ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா புரோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தில் நம்ம வீழ்ந்து போனோம்னா புரோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. தாழ்ச்சி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளை தாழ்த்துக்கிறவங்களா இருக்கணும். நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டு இருக்கிறோம், மதர் தெரசாலாம் எவ்வளோ தூரம் தன்னை தாழ்த்துனாங்கன்னு. அவங்க டொனேஷன்னு கேட்க போகிற போது ஒருத்தர் என்ன பண்ணாரா, காரி துப்பி இருக்கிறார் கையில். அப்பையும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்க. ஆமென். கோவப்படலை. ஹல்லேலூயா. அங்கே கோவப்படலை அல்லது அந்த இடத்த விட்டு போகல. ஆமென். எவ்வளோ தாழ்ச்சி பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தாழ்ச்சி நமக்கு தேவை. ஆமென். எல்லா காரியத்திலும் எல்லா வேலையிலும் அவங்க நம்மளை தாழ்த்துக்கிறவங்களாக இருக்க போது தான் அது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியாகவே இருக்க முடியும். ஆமென். இல்லைன்னா இருக்காது. அடுத்தது பழைய போல ஒரு செழிப்பு. சங்கீதம் 92:12 பாருங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியில் சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். பனையை போலதான ஒரு செழிப்பு ஆவிக்குரிய காரியத்தில். செழிப்புன்னா என்னன்னு அர்த்தம்? ஆமென். பவுல் சொல்றார் பாருங்க 4:11. பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இதுதான் செழிப்பு. ஹல்லேலூயா. செழிப்புன்னா எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யம். இந்த செழிப்புங்கிறது நம்ம பார்க்குற ஒரு காரியம் இல்லை. ஆமென். மனசில் எல்லா நேரத்திலும் ரம்யமாக இருக்க கற்றுக்கணும். இது மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கிட்டேன்னா எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு எது இல்லைன்னாலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நான் எது இல்லைன்னாலும் அதை தான் அங்கே அபகுக்கு 3:17-18 சொல்லுது. அபகுக்கு 3:17-18 வசனங்களை படிப்போம். ஆபகுக் 3:17-18 அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். என்ன இல்லைன்னாலும் நீ மகிழ்ச்சியா இருக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா என்னுடைய இல்லாத நிலைமையும் தேவன் பார்க்கிறாருங்கிற அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. எனக்கு எதுவும் இல்லைன்னாலும் என் நிலைமையை தேவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நான் எப்படி பார்க்குறேனோ அதே போல் என் பானையில் அரிசி இல்லாமல் இருக்கலாம். நான் எப்படி இந்த பானையில் என் பானையில் என் வீட்டில் அரிசி இல்லாமல் இருக்கிறத நான் பார்க்குறேனோ அதே போல் தேவனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் கவலைப்பட தேவையில்லை. தேவன் நிச்சயமாக அதை சந்திக்க வல்லவர். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான செழிப்புங்கிறது. இதுதான் எல்லா சூழ்நிலையும் இல்லாத சூழ்நிலையிலும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும்.
இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி. ஆமென். ஏன் அப்படின்னா, நாளைக்கு நடக்க போகிற நாளைய தேவைக்காக, நாளைக்கு ஒரு 10,000 தேவை, எந்த பக்கமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற போது நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக இன்னைக்கு மனசில் கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இதே கவலையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கவலையை குறித்து அழகா வசனம் அதுதான் சொல்லும். ஆமென். மத்தேயு 6:33 படிங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பார்ப்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். ஹல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படாதீங்கிறார். ஆமென். நான் நாளைக்கான பிரச்சனை ஒன்றுக்காக இன்றைக்கி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது வசனம் நான் இன்னும் தெளிவாக என்ன சொல்லுது பாருங்கள், நாளைய தினம் தன்னுடையக்காக கவலைப்படும். ஹல்லேலூயா. நாளைய தினம். ஆமென். அது என்ன செய்யணுங்கிறதுக்காக அது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது. நாளைய தினம் நமக்கு கிடைக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாளைய தினத்துக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறபடினால நாளைய தினமானது தன்னுடையதுக்காக கவலைப்படுது. இன்றைக்கி ஏன் இவன் கவலைப்படுறான், நாளைக்கு தானே எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கார், நாளைக்கு தானே இந்த காரியத்தை நான் செய்யப்பட முடியும் என்றபடியாய் நாளைய தினம் தன்னுடையதுக்காக அது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் செழிப்புங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்கிறத குறித்து காரியம் அல்ல, இல்லாத சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் செழிப்பு. ஆமென். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இல்லைன்னாக்கா உலகத்தானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அவனும் அதே மாதிரி தான் கவலைப்படுறான், நானும் அதே தான் கவலைப்படுறேன். ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ஒரு பொருள் இல்லை, எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா உலகத்தான் எப்படி கவலைப்படுறானோ அதே மாதிரி நானும் கவலைப்பட்டா நான் கும்பிடுற தெய்வம் எப்படிப்பட்டது. ஆமென். என் தேவன் அதை சந்திக்க வல்லவர்ங்கிற விசுவாசத்தில் வளருகிற போது தான் நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிறதாக அர்த்தம். ஆமென். அதே போல் கேதுரு மரத்தை போல ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பலன் தேவை. ஆமென். பலன் தேவை. உன்னத பாட்டு 1:17 பாருங்க. உன்னத பாட்டு 1:17 நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம். நம்மளுடைய வீடு அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பலம் பொருந்திய வீடாக கேதுரு மரத்தினால அது உத்தரம் இருக்கிறபடினால நம்ம குடும்பம் அசைக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் தாவீது என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 112:7, இந்த பலன் எப்படிப்பட்டதான பலன். சங்கீதம் 112:7. சங்கீதம் 112:7. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென். இந்த கேதுரு மரம் போல பலனா இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு திடீர்னு ஒரு செய்தியை கேட்குற போது நமக்கு என்ன ஆயிடுது, உடனே ஒரு இருதயமே ஆடி போகுது. ஆமென். நிலக்குலைஞ்சு போகிறவங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு வளர்ந்தவன், ஆமென், அவன் கேதுரு மலம் போல ஒரு பலனாக இருக்கிறபடினால எப்படிப்பட்ட செய்தி அவனுக்கு வந்தாலும் தானே அதுக்கு அவன் கலங்க மாட்டான். ஆமென். அதுக்கு அவன் கலங்க மாட்டான். அப்படிப்பட்டதான காரியம் தான் ஆவிக்குரிய காரியத்தில் இந்த மாதிரி நம்ம வளர்க்கிறவனாக இருக்கணும். இன்னும் தானியேலில் 3:17 அந்த சாத்ராக் மேசாக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். தானியேல் 3:17. தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். காரியங்களை அவங்க அறிஞ்சிருந்தும் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி சூளையிலே தூக்கி போடுவார காரியங்களை அவங்க தெரிஞ்சிருந்தும் தானே அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும்
நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிறத ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. இது எப்போ முடியும்? ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு கேதுரு மரம் போல ஒரு பலன் இருந்தால் தான் முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நடக்க போகிற காரியமும் முன்னாடியே அறிவிச்சாச்சு. தூக்கி அந்த எரிகிற அக்கினியில் தூக்கி போடுவாங்கங்கிற தண்டனையும் தெரிஞ்சாச்சு. தெரிஞ்ச பிறகும் ஆமென் அவங்க நிலச்சி நிற்கிறாங்கன்னா இதுதான் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பலன். ஆமென். நமக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நம்மளுடைய பலன் எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, கல்யாணம், காட்சி, காது குத்து, வளகாப்பு. ஆமென். அவங்க கோவிச்சுக்குவாங்களேன்னு நம்ம போகிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத இவர் கோவிச்சுக்குவாருங்கிறது யாருமே நினைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே இருக்காருங்கிறது நமக்கு விசுவாசம் இல்லையே. ஆமென். இங்கே ஒருத்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உனக்கு காத்துக்கிட்டு இருப்பாருங்கிறத இவர் நீ இங்கே வரலன்னா இவர் கோவிச்சுக்குவாருன்னு நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்தது உண்டா? உலக மனுஷன் கோவிச்சுக்குவான்னு பார்க்குறோம். இந்த தேவாதி தேவன் வரல அப்படின்னா இவர் ஒரு இங்கே விருந்து வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு வார்த்தைக்கான விருந்தை வச்சிருக்கிறார். அந்த விருந்துக்கு வரலன்னா அவர் கோவிச்சுக்குவாரே அப்படின்னு என்னைக்கா யோசிச்சோமா? ஏன் யோசிக்கல? ஏன் அதை நம்ம மைண்டுக்கு வரல அப்படின்னா நம்ம கண்ணால் தேவனை நேராக இங்கே பார்க்கல. ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் இருக்கிறாருங்கிறதுல நான் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன், என்னுடைய பலன் என்ன, அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். என்னுடைய பலன் என்ன? உலகத்து காற்று ஒன்று அடித்ததுனாவே நான் இந்த மரம் ஆடுது, சாஞ்சு போகுது. ஹல்லேலூயா. ஆனால் கேதுரு மரம் அப்படி இல்லை. அது எப்படிப்பட்ட காற்று அடித்தாலும் அசராது. ஹல்லேலூயா. பலம் பொருந்தியதாக இருக்கும். இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய வளர்ச்சி தான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. இன்னும் பாலை குடிக்கிற குழந்தையாகவே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னைக்கு தான் நீ வளருவ? என்னைக்கு தான் தேவனுக்காக நிற்ப? தேவனுக்காக நிற்கிறேங்கிறத என்னைக்கு தேவனுக்கு நீ உறுதிப்படுத்துவ, நீ காண்பிப்ப? உனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் இழந்து போறியே. ஆமென். உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது, அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஆண்டவரே உங்கள் பக்கம் தான் நான் நிற்கிறேங்கிறத காண்பிக்கும்படியாக வருகிற சந்தர்ப்பத்தை எல்லாம் நீ இழந்து போகிறவனாக இருக்கிறியே. ஒரு காரியத்தினை ஆண்டவரே இன்னைக்கு நான் அப்படி இல்லை, நான் இந்த காரியத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமென். அவங்க என்ன பேசினாலும் சரி, 7 மடங்கு நெருப்பை வச்சது போல் அங்கே 7 மடங்காக அவங்க திட்டினாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி என்னால் நிற்க முடியுதா? ஹல்லேலூயா. நிற்கணும். ஆமென். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் எந்த இடத்துல நான் வீழ்ந்து போகிறேன், ஹல்லேலூயா, எந்த இடத்துல நான் குறைவாக இருக்கிறேன், ஆமென், எல்லாமே சரியாக இருக்கணுமே. நான் இது இருக்குதுன்னு மற்ற காரியத்தை தான் சொல்கிறேனே ஒழிய ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டவனாக இருக்கிறேன், அதை நான் சரி செய்கிறவனாக இருக்கணும். அடுத்தது ஆவிக்குரிய காரியத்தில் தேவதாரு விருட்சம் போல இருக்கணும். அது ஒரு செழுமையை குறிக்கிறதான காரியம். ஆமென். அதிக பண வசதி இருக்கலாம், நான் அந்த தேவதாரு விருட்சம் இந்த செழுமைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. அந்த வளர்ச்சியில் நான் என்ன பண்ணுறேன், ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. என்னுடைய பாத்திரம் மட்டும் நிரம்பி நிரம்புறதில்லை, நிரம்பி வலியுது. என் பாத்திரம் எப்படிப்பட்டது? நிரம்பி வலிகிற பாத்திரம். நிரம்பி இருக்கிறது மட்டும் இல்லை, நிரம்பி வலியறது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேனா? ஆமென். எல்லா விதத்திலும். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் தானே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காய். ஏன்னா அபிரகாமுக்கு அதுதான் சொல்வான், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அப்படின்னா என்ன? அவன் ஆசீர்வாதமாக இருந்து மேற்கொண்டு இருக்கிற போது மட்டும்தான் அவன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமென். அவன் மற்றவங்களுக்கு
அவன் வீட்டை விட்டு நாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்தான். ஆனால் காரியம் என்ன, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிற போது 300 பேருக்கு மேலே சண்டை போடுற ஆளுங்களே அவன் வச்சிருக்கிறான். வேலைக்காரன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். ராஜாக்கெல்லாம் தோத்த இடத்துல தன்னுடைய ஆளை வச்சே சண்டை போடுறவனாக இருக்கிறான், போர் செய்கிறவனாக இருக்கிறான். எப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தவன், ஆமென், எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தவன் இன்னைக்கு சீமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் செழுமைங்கிறது, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாருங்கிறது, அதுதான் மீண்டும் சொல்கிறேன். நான் மற்றவங்கள்ட்ட கையேந்தும்படியாக தேவன் வைக்க மாட்டார். தேவனை நான் பிடித்து கொள்ளுகிற போது ஆவிக்குரிய காரியத்தில் நான் இன்னும் அதிகமாய் வளர ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆமென், எனக்கு தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. காட்டு ஒலிவ மரமாகிய நம்ப அந்த இஸ்ரேலோட அந்த ஒலிவ மரத்தோட நம்மளை ஒட்ட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒட்ட வச்சிருக்கிறார்னா அதோட வேர் என்ன, அதோட வேறு தான் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோப்பு. அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. ஹல்லேலூயா. அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. வேறு அங்கே என்ன இருக்குது, வேறு ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோப்பா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவங்கள ஆசீர்வதித்த தேவன் அந்த வேர்லேருந்து வர்றது நம்மளையும் செழுமை ஆக்கும். ஆமென். இது செழிப்பு உபதேசம் அல்ல. ஹல்லேலூயா. செழிப்பு உபதேசம்னு நினைக்கக்கூடாது. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பா ஆவிக்குரிய காரியத்தில் நீ வளர. ஆனால் பழைய புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்லாம் அப்படி இல்லையேன்னா அவர்களுடைய செழுமை வேற. ஆமென். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆமென். எப்படி புரிஞ்சுக்கிறது? பவுல் என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றுமில்லாமல் இருந்தும் எல்லாம் உடையவனாக இருக்கேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் வேட்டியை கட்டிட்டு குச்சை எடுத்துக்கிட்டு போனாலும் போகிற இடத்துல அவன் கூப்பிட்டு வாங்க பிரதர்னு பிரியாணி போடுறான். எங்கே போகணும்னு சொல்லி முதல்மான ஃபஸ்ட் கிளாஸ் காரில் கொண்டு போய் விடுறான். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்தும் நான் எல்லாம் உடையவனாக இருக்கிறேன். ஆமென். ஏன்னா ஆவிக்குரிய காரியத்தில் இவர் வளர்ந்தவராக இருக்கிறபடினால. அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறார், நீங்கள் போகிற போது உங்களுக்காக கைப்பையை எடுத்துக்கிட்டு வேண்டாம், காசு எடுத்துகிட்டு வேண்டாம், குச்சை எதையும் எடுத்துகிட்டு போவாதீங்கிறார். போயிட்டு வந்த பிறகு கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது குறை உண்டாகி இருந்ததா? ஆமென். நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, நீங்கள் எடுத்துக்கிட்டு போகாமல் போங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி போயிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய தேவைக்கான ஆசீர்வாதத்தையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை முழுமையாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவரை போல் நம்மளால் அந்த அளவுக்கு நம்ம உயர முடியல. ஆமென். இன்னைக்கு பந்து எங்கே ஆயத்தப்படுத்தணும்னா நீ அங்கே போ, ஏற்ற மாதிரி ஒருத்தன் குடத்தை எடுத்துக்கிட்டு வருவான், அவன் பின்னாடி போ, அங்கே ஒரு மாடி இருக்கும், அங்கே எல்லாம் ஆயத்தமாக இருக்கும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை, அவர்கிட்ட சும்மா தான் போகிறார். ஹல்லேலூயா. அங்கே எல்லாம் ஆயத்தமாக இருக்கும், நீ போ அப்படிங்கிறார். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு முன்னாடியே நம்மளுடைய தேவை என்னன்னு அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை முன்பே தயார் பண்ணி வைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய காரியத்தில் நீ வளர்ந்தவனாக இருக்கணும். ஆமென். இதில் நீ வளர்ந்தவனாக இருந்தாதான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கவே முடியும். தேவன் அதற்கான காரியத்தை தருவார். நம்ம அதுக்காக தான் வசனத்தை பார்க்குறோம். ஏன் சீடன் என்பதின் பொருட்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனை நான் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டேங்கிறார். அப்போ அவருக்காக ஒருத்தன் வேலை செஞ்சால், அவருக்கான ஒரு காரியத்தை செய்கிறவனை, ஆவிக்குரிய காரியத்தில் ஓடுறவனை அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? ஆமென். நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 1:3 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 1:3. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். தன் காலத்திலே தன் கனியை தருகிறவனாக இருப்பான். ஆமென். அவன் நீர்ப்பாய்ச்சலான நீர் ஓரத்தில் அவன் நடப்பட்டவனா, அவன் வாழ்க்கையில் ஒரு ட்ரைனஸை பார்க்க முடியாது, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எப்போ? ஒரு
தேவதாரு விருட்சம் போல ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர்ந்து செழுமையாக இருக்கிற போது தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். 6வது காரியம், திராட்சை செடி போல. ஆமென். ஆவிக்குரிய வளர்ச்சியில் திராட்சை செடி ஒரு வளர்ச்சி. ஆமென். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டது? எப்படி ஒரு மரத்தை சுற்றி ஒரு கொடி படர்ந்து இருக்குதோ அப்படி போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒட்டி வளரணும். ஆமென். அவரை சுற்றி வளரணும், அவரையே பற்றி கொண்டு இருக்கணும், எல்லாவற்றுக்காகவும் பற்றி கொண்டு இருக்கணும். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இது அதுக்கு அடுத்தபடியானது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருகிறவர்களாக இருக்கணும். யோவான் 15:5 என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த நிலைமைக்கு வரணும். ஆமென். அவரை இல்லாமல் எதுவுமே செய்யாதபடியா முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நான் சார்ந்து கொள்ளுகிற போது தேவன் என்னுடைய காரியம் எல்லாத்தையும் பார்ப்பார். நான் நல்ல கனி தருகிற ஒரு திராட்சை செடியாக நான் இருப்பேன். ஆமென். ஆனால் கவனம் என்ன? மிகுந்த கனி கொடுக்கிற போது கவனம் மேட்டிமை இல்லாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த மேட்டிமை வந்தது அப்படின்னா நான் கர்த்தரை விட்டு விலகிறவனாக இருப்பேன். ஆமென். இதில் காரியம் என்ன? ஆவிக்குரிய காரியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிற போது, நல்லா கனி கொடுக்கிற போது, நான் தேவனை விட்டு விலகிற போது, தேவனை விட்டு விலகிற நிலையே சில நேரங்களில் என்னால் அறியாமல் போக முடியும். ஆமென். ஆனாலும் கனி கொடுப்பேன். எப்படி? கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பீடாக ஓடுற ஓட்டத்தில் அந்த ஸ்பீடு கூட அந்த உந்து விசை குறைஞ்சாலும் நம்ம உருட்டி விட்டது கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு போய் தான் நிற்கும். ஹல்லேலூயா. அது மாதிரி தான் ஆவிக்குரிய காரியத்திலும் சில நேரம் ஆண்டவரை விட்டு அவங்க விலகினவங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் தேவன் அவங்களுக்கு கொடுத்த வரமோ அவங்களுடைய காரியமோ அது செயல்படத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. தேவன் அவங்களோட கூட இருக்கிறாங்க என்றோ, நம்மோடு கூட இருக்கிறார், நான் தவறு செஞ்சாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு நம்ம ஏமாந்துடக்கூடாது. அது எப்படிப்பட்டதான நேரம்? அது ஒரு கிரேஸ் பீரியட். ஹல்லேலூயா. திருப்பியும் எழும்ப மாட்டானா என்றபடியாய் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிரேஸ். ஆமென். ஓசியா 14:1 படிங்க. ஓசியா 14:1. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆமென். இந்த உணர்வு வரணும். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் என்றபடியாய் ஆவியானவர் ஒரு உணர்வை கொடுக்கிற போது அந்த உணர்வுள்ள இருதயம் தேவை. ஆமென். எப்போ நம்ம நல்லா ஒரு திராட்சை செடியை போல ஆவிக்குரிய காரியத்தில் கனி கொடுக்கிற போது, ஆசீர்வாதத்தில் இருக்கிற போது, நான் தேவனை விட்டு விழுந்து போயிட்டேனா விலகி போயிட்டேனாங்கிற காரியத்தில் ஆவியானவர் என்னை உணர்த்துகிற போது ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவை. ஆமென். ஏசாயா 5:1-2 வசனங்களை படிப்போம். ஏசாயா 5:1-2. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆமென். நல்ல திராட்சை பழம் தரும்னு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறேங்கிறார். நான் வேலி அடைச்சிருக்கிறேன், எல்லாம் அங்கே கற்கள் எல்லாம் பொறுக்கிட்டேன். ஆமென். எல்லாம் அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் காத்திருக்கிறார். இது ஒரு நல்ல திராட்சை பழத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற போது அது கசப்பானதை கொடுக்குமானால், ஆமென், உன் தேவையெல்லாம் தேவனை சந்திக்கிற போது நம்மளுடைய நடத்தைகள் எப்படி இருக்குது?
ஒரு கசப்பான கனியை கொடுக்குறவங்களா நான் இருக்கிறேனா? ஆமென். நான் கசப்பானதை கொடுக்குறேனாங்கிறதே எனக்கே தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனை. ஆமென். தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருக்குதே ஒழிய, நான் மற்றவங்களுக்கு கனி கொடுக்குறவனாக, அந்த கனி ஒரு கசப்பான கனியை நான் கொடுக்குறவனாக இருக்கிறேனாங்கிறது எனக்கு தெரியறதில்ல. ஆமென். எனக்கு புரியறதில்லை. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் நான் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்போ வேதம் என்ன சொல்லுது? யோவான் 15:2 பாருங்க. அவர் வேலையை ஆரம்பிச்சிடுவார். என்ன வேலையை ஆரம்பிச்சிடுவார்? யோவான் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அதை கொடியை நான் அறுத்து போடுவேங்கிறார். ஹல்லேலூயா. அதை கழித்து போடுவேங்கிறார். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் நான் ஒரு திராட்சை செடி போல் ஆவிக்குரிய காரியத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி சூழ்ந்து இருக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அவரை விட்டு விடாதவனாக இருக்கணும். ஆமென். அப்போ தான் எனக்கு நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறவன் மட்டுமல்ல, அவரை விட்டு வீழ்ந்து போகாதவனாக இருப்பேன். ஆமென். தேவன் என்னை கழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் அதிக கனி கொடுக்கும்படிக்கான காரியத்துக்கு ஒரு வேளை அது ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதை நான் புரிஞ்சிருக்கணுமே. ஆமென். பலருக்கு காரியம் அதுதான். தேவன் என்னை இந்த காரியத்தில் என்னை அனுமதிச்சிருக்கிறார்னு நான் செய்த தவறுக்காக இந்த அடி உளுந்துதா, இல்லை நான் அதிகம் கனி கொடுக்கும்படியாக இந்த அடி உளுந்துதான்னே தெரியறதில்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போல் ஒரு காரியம், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஆமென். அப்போ தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் அது எப்படிப்பட்டது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, நான் ஒரு 50% தேவனை விட்டு விலகி இருக்கேன், அல்லது தேவன்கிட்ட பாவத்தில் இருக்கேன். ஒரு 50% பாவத்தில் இருக்கிறேன். எனக்கு வர்ற பிரச்சனை பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ இந்த பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னா, இந்த 50% பாவத்துக்கான எனக்கு தண்டனையாக தேவன் அனுமதிக்கிறார். இப்போ நாட்கள் ஆக ஆக தேவன் என்ன பண்ணுறார்? இதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவார். எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவார்? இந்த 50%க்கான காரியம் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உனக்கு அதே பிரச்சனை இருக்கும். என்ன, ஒரு இடுப்பு வலின்னே வச்சுக்கோங்களேன். தேவன் ஒரு காரியத்தினால எனக்கு ஒரு இடுப்பு வலியை கொடுத்துட்டார், அது போக மாட்டேங்குது. ஆமென். நான் செஞ்ச தப்புக்காக தேவன் அனுமதிச்சது. ஆனால் அந்த அனுமதித்த காரியம் நான் செய்த பாவத்துக்காக அது நிவர்த்தி ஆகிக்கிட்டே வரும். ஆனால் அந்த 50% இப்போ முடிஞ்சு போச்சு. நான் பட்ட பாவத்துக்கான காரியம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனாலும் இடுப்பு வலி போகல. இப்போ என்ன ஆகும்? தீமையை நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த இடுப்பு வலி இருந்தாலும் வேற ஒரு விதத்தில் ஒன்று ஆசீர்வதிச்சுக்கிட்டு வருவார் அதுக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். தேவன் அப்படி தான் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் அதை முற்றிலுமாக எடுத்து போடவும் முடியும். ஆனாலும் சில காரியங்களை எப்படி பவுல் சொல்லுகிறபடி அவருடைய இதுக்கு என்ன சொல்கிறார்? நான் 3 முறை ஜெபித்தேன். ஆமென். என் கிருபை உனக்கு போதுன்ட்டார். ஹல்லேலூயா. பலவீனத்திலே பலன் பூர்ணமாக இருக்குங்கிறார். பலவீனத்தில் இடுப்பு வலியில் பலன் பூர்ணமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அது எப்போ? அதுக்கு அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் மேட்டிமை அடையாதபடி. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறது காரியம் அதுதான். தேவன் அனுமதிச்சது எதுக்கு எனக்குன்னா, நான் மேட்டிமை அடையாதபடி. ஹல்லேலூயா. அப்போ நான் ஏதோ ஒரு காரியத்தில் நான் அதிகப்படியாக ஆகாதபடி தேவன் ஒரு கொட்டை கொட்டுறாரு. கொட்டுறதையும் அதுக்கு ஒரு வேகமாக கொட்டிட்டாரு அப்படின்னா மீதி உனக்கு அக்கௌண்ட்டில் விழுந்துடும். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரியம் என்ன? இது எதுக்காக அனுமதிச்சதுங்கிறதையே நான் புரிஞ்சுக்காமல் இருக்கிற போது தான் பிரச்சனை. ஆமென். நான் ஆரம்பத்திலேருந்தே நீ என்னைக்கு நான் செஞ்ச தப்புக்காக இந்த காரியம் எனக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டியோ அப்போ தான் அது அக்கௌண்ட்டில் குறையும். நான் சொல்கிறது புரியுதா?
நீ அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா, நான் செஞ்ச தப்புக்கு தான் இதை அனுமதிச்சாருங்கிறத புரிஞ்சுக்கலன்னா நீ அக்கௌண்ட்டில் இதுவும் குறையவும் குறையாது, அது ஆசீர்வாதமாக மாறவும் மாறாது. நீ புரிஞ்சுக்கிற வரையில் அதை அமுத்திக்கிட்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. அதை அனுமதிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிறவனா, என்னைக்கு எந்த நிமிஷத்தில் நீ புரிஞ்சுக்கிட்டியோ, ஹல்லேலூயா, அந்த நிமிஷத்துலேருந்து உன் கடன் வந்து தீர்த்துக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா அதை ஆசீர்வாதமாக உனக்கு மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இந்த நாளில் தேவன் நமக்கு அனுமதிக்கிற சில காரியத்தில் அந்த திராட்சை செடி போல அவர் சில நேரங்களில் நம்மளை கழிக்கிறவராக இருந்தாலும் அது நமக்கு அதிகப்படியாக கனி கொடுப்பதற்காக தான். ஆமென். அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான். ஹல்லேலூயா. அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கணும். கடைசியாக ஒலிவ மரத்தை போல ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர்கிறவனாக இருக்கணும். அப்படின்னா என்ன? ஒரு ஒலிவ மரம் அபிஷேகத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அபிஷேகத்தை மட்டுமல்ல, ஒரு புதிய ஆரம்பம். ஆமென். எங்கே 2 கொரிந்தியர் 5:17 என்ன? 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஒலிவ மரத்தை போல அப்படின்னு காரியம் ஏன் சொல்கிறேன்? அந்த நோவாவோட பேழையில் கடைசியாக அங்கே நோவா வெளியில் விட்ட புறா போய் ஒலிவ மரத்தின் இலையை தான் கொண்டு வருது. ஆமென். அது திரும்பி வருகிற போது ஒலிவ மரத்து இலையை கொத்திக்கிட்டு வருது. அப்படின்னா என்ன? புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா. புதிதான காரியமாக அவங்க வெளியே வரப்போகிறாங்க. எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. இப்போ இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினன்னு மாறணும். ஆமென். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னும் பழைய காரியத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். எந்தெந்த காரியத்தை விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் நான் விட்டு விடுகிறவனாக இருக்கணும். சங்கீதம் 52:8. சங்கீதம் 52:8. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். பச்சையான ஒலிவ மரமாக தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மரமாக இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவனுடைய கிருபையை என்னன்னைக்கும் அதை தான் நான் நம்பி இருக்கணும். என் வாழ்க்கை முழுசும் அவரோட கிருபையே நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் ஆமென் நான் இருக்கிறவனாக, அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதவனாக நான் இருக்கும்படிக்காகவே தேவன் விரும்புகிறார். ஆமென். அபிஷேகங்கிறது ஒரு நாள் வந்துட்டு போகிறதல்ல. ஆமென். தேவன் அபிஷேகித்தா வேத வசனத்தின்படி, வார்த்தையின்படி, பழைய ஏற்பாடின்படி எல்லாமே காரியம் என்ன? நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை உனக்குள்ளே வச்சிருக்கிறார்னு அர்த்தம், ஒரு வேலையை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா நீ சும்மா உட்காந்து இருக்க முடியாது, உட்காந்து இருக்கக்கூடாது. ஆமென். அபிஷேகங்கிறது எதுக்குன்னா தேவனுடைய ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியா. ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆமென். ஒருவேளை தேவனோட காரியம் வீட்டில் உள்ளவங்களை மாற்றுறதுக்காக இருக்கலாம், அது அடுத்த பிரச்சனை. அது எப்படி? ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவன் அபிஷேகம் பண்ணினார்னா ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யும்படிக்காகங்கிறத மறந்தே போகக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி தேவனுடைய காரியம் எதையுமே செய்யாமல் இருந்தாக்கா அது அபிஷேகம் கிடையாது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல எல்லாம் அப்படி தான். ஆமென். அதே தான் புதிய ஏற்பாடுலையும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன் சும்மாவே இருக்கவே முடியாது. ஆமென். அவன் இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவனாக, அவரை கிருபையை நம்பி இருக்கிறவனாக, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் அந்த உன்னத நிலைக்கு நான் செல்லுகிறவனாக இருக்கிறோம். ஆமென். அவன் இந்த நாளில் ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது எப்படிப்பட்டது? ஒரு விதை போன்று ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர்கிறவனாக இருக்கணும். ரெண்டாவது, ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னா அதில் கண்டிப்பாக தாழ்மைங்கிறது இருக்கணும். ஆமென்.
அந்த தாழ்ச்சிங்கிறது இல்லைன்னா நான் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஆமென். மூணாவது, எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுக்கிறவனாக இருக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிய காரியமாக இருக்கிறது. ஆமென். நான்காவது, கேதுரு மலம் போல, ஆமென், அதாவது எப்படிப்பட்டது, துச்செய்தியை கேட்டாலும் தானே அதுக்கு பயப்படாமல் இருக்கிற காரியம், பலனாக இருக்கிற காரியம். அதே போல் தேவதார் விருட்சம் போல நான் மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றபடியாய் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காரியம். திராட்சை செடி போல அவரை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத உணர்ந்தவங்களாக கர்த்தரையே முழுமையாய் பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். ஆமென். ஒலிவ மரத்தை போல பழையகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்றபடியாய் நான் புதிதான ஒரு ஆரம்பத்துக்குள்ளாய் நான் கடந்து செல்கிறவனாக, ஆமென், நான் இருக்கிற போது தான் நான் ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர்ந்துட்டாதாவே அர்த்தம். ஆமென். அவை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளரும்படிக்க அந்த கர்த்தர் இங்கே ஒவ்வொன்றையும் ஒரு ஓமையாக சொல்கிறார். ஆமென். ஒவ்வொரு காரியத்தை சொல்லி இப்படி இப்படி இருக்கணுங்கிறத சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த காரியத்துக்குள்ளே நம்ம வளருவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியத்தில் வளரும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறபடினாலே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறவராக இதுதான் வழி, இதுதான் பாதை என்றபடியாய் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற போது எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக இருந்து அந்த வழியிலே முன்னேறும்படிக்காய், ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறும்படிக்காய், ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காய், தேவனே நீர் எங்களை கொண்டு என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறீரோ அந்த காரியத்தை செய்யும்படிக்கான கிருபையும் பலத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர் என்பதை நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் அப்பா. தேவனே உமது கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.